உள்மனை அலங்கார வணிகத்தில் புத்தாக்க சிந்தனையுடன் செயல்படும் இரு சகோதரர்கள். ஒருவரின் வெற்றிக்கு என்றுமே முயற்சிதான் மூலதனம். முயன்று பார்ப்போம், நம்மால் முடியும் என விடாமுயற்சியோடு சேர்த்து தன்னம்பிக்கையுடன் உழைப்பவர்கள் தொழிலிலும் வாழ்க்கையிலும் தோல்வி கண்டதில்லை. கிடா அலோர்ஸ்தாரில் பிறந்து கோலாலம்பூரில் வளர்ந்தவரான பசுபதி இன்டீரியர் டிசைன் என்னும் உள்மனை வடிவமைப்பு துறை வர்த்தகத்தை மேற்கொண்டு வருகிறார். தொழில்நுட்ப பொறியியலாளர் துறையில் மேற்கல்வியை பயின்ற இவர் தனது சகோதரரின் ஊக்குவிப்பின் பேரில் இந்த வர்த்தகத்தில் ஈடுபட்டார். ஹோல் ஃபேமிலியை டெக்ஸ்டைல் செய்கிறதுனால நம்ம வந்து டெக்ஸ்டைல் செய்ய வேணாம், நம்ம வந்து இன்டீரியர் அண்ட் ஃபினிஷிங் செய்யணும்னு ஒரு ஆர்வத்தில் இருந்தேன். பிகாஸ் டெக்ஸ்டைல் வந்து எல்லாம் நார்மலாக டெக்ஸ்டைல் எவ்ரிபடி கேன் டூன்னு இருக்கிறதுனால அந்த டைமில் வந்து நான் வந்து இன்டீரியர் அண்ட் ஃபினிஷிங்கில் புதுசாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் காட்டினேன். வீட்டுக்கு தேவையான தளவாட பொருட்களையும் அலங்கார பொருட்களையும் வடிவமைத்து தரும் சேவையை இவர் வழங்கி வருகிறார். முதல்ல வந்து நான் வந்து ஒரு புடூவில் வந்து ஒரு குவார்ட்டர் கடையில் தான் ஆரம்பித்தேன் அந்த பிஸ்னஸை இன்டீரியர் ஃபினிஷிங்கில். அது வந்து வரத்தால் ஒரு 2-3 இயர்ஸில் புடூவில் இருந்துட்டு அப்புறம் தமான் மலரிக்கு அதுவும் ஒரு குவார்ட்டர் கடை தான் ரெண்ட்டுக்கு எடுத்து பிஸ்னஸ் பண்ணியிருந்தோம். அது முடிஞ்சோன்னு தான் ஒரு 12 இண்டாவில் வந்து ஒரு 14-15 இயர்ஸாக 12 இண்டாவில் ஷிஃப்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் இன்டீரியர் ஃபினிஷிங் வந்து ஒரு ஏறத்தால் அங்கே வந்து ஒரு 14 வருஷம் இருந்தோம் 12 இண்டாவில். இத்துறையில் ஏற்பட்ட ஆர்வம் காரணமாக இதன் நுணுக்கங்களை முழுமையாக கற்றுக்கொள்ள இவர் பகுதி நேரமாக கல்லூரியில் பயிற்சி பெற்றார். அதன் அடிப்படையில் தொழிலை தொடங்கி வர்த்தக அனுபவத்தை பெருக்கிக் கொண்டார் பசுபதி. முதல்ல வந்து ஒரு சின்ன கடையாக இருக்கும்போது நம்ம வந்து துணியெல்லாம் வந்து பிக் ஸ்கேலில் லைக் சிங்கம் மலேசியாக்கெலாம் நாங்கள் சப்ளை பண்ணும்போது பெரிய ஆர்டர் கிடைக்கும்போது எங்களுக்கு இடம் இருக்காது. அதனால் நாங்கள் என்ன செய்வோம், வீட்டில் விடிய துணி வெட்டுவோம். நானும் பிரதர் தான். அப்போ இருந்து வேலை முடிஞ்சு நாங்களாம் ஆஃபீஸ் அடிச்சுட்டு மணி 7 மணிக்கு வந்து கிளம்பி வந்து வீட்டுக்கு வந்தோமா 7 மணிலேருந்து ஒரு நைட்டு 2 மணி 3 மணி மட்டும் துணி வெட்டுவோம். பல்காக வெட்டி துணியை காலையில் என்ன செய்வோம், ஆஃபீஸ்க்கு போகும்போது ஹவுஸ் ஒய்ஃபுங்கிட்ட, அதாவது அந்த தைக்கிறவங்கள்ட்ட வந்து ஒரு 100 பீஸ் கொடுத்துட்டு ஒரு வீட்டுக்கு 100 பீஸ் டெலிவர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஆஃபீஸ்க்கு போவோம். அது முடிஞ்சோன்னே ஈவினிங் வரும்போது அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணுவோம். முன்பு இந்த சேவையை வழங்க இவர் பிற தையல்காரர்களின் உதவியை நாட வேண்டியிருந்தது. ஆனால் தற்போது சொந்த தையல்காரர்களை கொண்டு ஓரிட வர்த்தக சேவை மையத்தை பசுபதி வழிநடத்தி வருகிறார். இந்த நிலையை அடைய இவர் இதர வணிகர்களைப் போலவே சோதனைகளையும் சவால்களையும் கடந்து வந்துள்ளார். கடையை இழுத்து மூட்டு போயிடுவாங்க, ஓடிடுவாங்க. இதே எவ்ரி மந்த் ஃபேஸ் பண்ணும்போது இது கஷ்டப்படும். அப்புறம் பசாமாலம் வந்து செய்யும்போது அப்புறம் வந்து கொஞ்சமாக பசமாலம் செய்திருந்தேன். எங்கள் அங்கிள்லாம் கொஞ்சம் துணி உதவி கொடுத்து, அங்கிள் பிரதர்லாம் துணி கொடுத்து நீ பசாமலம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேர்ட்டையும் கொடுப்பாங்க. அப்போயும் பசாமலம் செஞ்சு அனுபவம் இருக்குது. அப்பயும் கொஞ்சம் கஷ்டம்தான். பசாமலம் மழை வந்துடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் இங்கே வந்து இடம் ப்ராப்ளமு, இடம் கிடைக்காது, இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் நிறைய இருந்திருக்கு. வர்த்தகத்தில் சில சமயங்களில் நம்மை அறியாமல் தவறு செய்வது இயல்பு. அதனை திருத்திக் கொண்டால் வாடிக்கையாளர்களின் வற்றாத ஆதரவை பெறலாம் என்பது இவரது அனுபவமாகும். ஆரம்பத்தில் வந்து நானும் சில டைமில் அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு 2 hours 2.5 hours லேட்டாக போகிறது. என்ன வந்து அவங்க வந்து வீட்டிலே தான் இருக்காங்க. நம்ம வந்து கட்டர் மெஷரிங் போகிறோமே, இல்லை இதை கட்டுன்னு ஏதாச்சும் எனி அப்பாயின்மெண்ட் போகிறோமே, ஒரு 2 hours லேட்டாக போனால் கூட நத்திங் ஃபோன் பண்ணி சொல்கிறது இல்லை, நான் கொஞ்சம் லேட்டாக வரேன் அப்படின்னு. இதே மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு தடவை ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு ஸ்டாப்பாக்கில் ஒரு இடத்துல ஒரு ஓனர் சொன்னார், நான் கொஞ்சம் 2 hours லேட்டாக போனேன். அது கேட்டார், இந்த 2 hours நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தீங்களா நான் வேறு வேலையை முடிச்சிருப்பேன். உங்களுக்காக இந்த 2 hours நான் ஒதுக்கேன் பாருங்கள். ஆனால் உங்களுக்கு வந்து அந்த 2 hours நீங்கள் லேட்டாக வந்தது வந்து உங்களுக்கு பெருசாக தெரியல. பட் நான் அந்த 2 hours நீங்கள் லேட்டாக வந்தீங்க தெரியுமா, எனக்கு போன 2 hours வந்து பெரிய இதாக இருந்துச்சு. அதிலேருந்து நான் நினச்சிக்கிட்டேன், இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து பங்க்சுவாலிட்டி வெரி இம்பார்ட்டன்ட். வர முடியலன்னா ஃபோன் பண்ணி சொல்லணும். இதெல்லாம் வந்து இந்த பிஸ்னஸில் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். பங்க்சுவாலிட்டி அண்ட் டைமிங், நம்ம சொல்கிற டைமிங் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ப்ராமிசஸ்.
பசுபதியும் இவரது சகோதரரும் சேர்ந்து செய்யும் இந்த வர்த்தக வெற்றிக்கு கை கொடுக்கிறார் பசுபதியின் மனைவி கலாதேவி. நாங்கள் ஒருத்தங்க வீட்டில் கர்டன் போட்டுட்ட பிறகு கஸ்டமர் வந்து பார்த்துட்டு கஸ்டமர் வந்து எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் கலிடெக்ஸ் போங்க, உங்களுக்கு எல்லா வித கர்டன், உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அவங்க எல்லாம் செஞ்சு கொடுவாங்க. இவனை உங்களுக்கு இன்றைக்கி கர்டன் வேணுமா, ஓகே ஒரு வாரத்தில் வேணுமா, ஒரு 3 டேஸில் வேணுமா, அதுக்குள்ளே செஞ்சு கொடுத்துருவாங்க. கூட்டு முறையில் சேர்ந்து வர்த்தகத்தை வழிநடத்தும் இவர்களது எதிர்கால திட்டம், ஃப்யூச்சர் பிளான் வந்து எங்களுக்கு வந்து நிறைய பிரான்ச்சஸ் திறக்கணும்னு ஒரு ஆசை. பட் அட் த சேம் டைம் வந்து நம்ம இந்தியருக்கு வந்து இந்தியர் வந்து இந்த மாதிரி லைனில் இல்லை இந்த துறையில். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் திறந்து நம்ம வந்து இப்போ பெரிய லெவலில் செய்யணும்னு ஒரு ஆசை. தொழில் செழிப்புற முயற்சி வாழ்நாள் முழுவதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பசுபதியின் கூட்டு முயற்சிகள் தொடர்ந்து வர்த்தகம் இன்னும் விரிவு பெற்று இவரது எண்ணங்கள் ஈடேற வாழ்த்துவோம். இவர்களைப் போன்றே இன்னும் அதிகமான இந்தியர்கள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு முழு ஈடுபாட்டுடன் செயல்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் காண வேண்டும் என்பதே நமது எதிர்பார்ப்பு.